சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல வீட்டில் மனோஜோட நிச்சயதார்த்தம் ரொம்பவே ஜோராக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு, அம்மா என்கேஜ்மெண்ட்டுக்காக வச்ச மோதிரத்தை காணுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரை ஷாக் ஆகுறாங்க. முத்து ஒரு பக்கம், என்னடா இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டுருக்கே, எந்த பிரச்சனையுமே வரவே இல்லைன்னு நினச்சிட்டேன், இதோ ஆரம்பிச்சிட்டேன் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, பொண்ணு வீட்டுக்காரங்க பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து மோதிரத்தை காணும்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க, எங்கிட்டையாவது இருந்திருக்கோம்ல, நீ தானே நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன், நான் கடைசியில் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இப்படியே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, மோதிரத்தை முதல்ல தேடலாம், ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்க, நான் ரூமில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இருந்துட்டு மோதிரத்தை வீட்டை ரெண்டாவே ஆக்கி பார்த்தாச்சு, இன்னும் மோதிரம் கிடைச்ச பாடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு, இங்கே பாரு, நீ காலையிலேருந்து என்னென்ன பண்ணுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க, நம்ம எல்லாரும் மோதிரத்தை காணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தா இவன் என்னடனா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கான், அவன் கேட்குறானோ ஒரு அர்த்தம் இருக்கும், நீ அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு, நான் டிப்டப்பாக ட்ரெஸ் பண்ணேன், அதுக்கடுத்ததாக கையில் மோதிரத்தை வச்சு எடுத்து பார்த்தேன், திருப்பியும் கீழே வச்சேன், திருப்பியும் ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மோதிரத்தை எடுத்து பார்த்தேன், அதுக்கப்புறம் பேக்கெட்டில் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் கையை விட்டு பார்க்குறாரு. மோதிரம் அவரோட பேக்கெட்டில் தான் இருக்குது. அதுக்கடுத்து தான் முத்துவண்ணு, நீங்கள் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நிச்சயதார்த்தம் பண்ண போகிற பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஐயரும் ஒரு பக்கம் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சரி நேரம் நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்த வேலையை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தை ரொம்பவே சூப்பராக முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜும் இருந்துட்டு எல்லாரும் காலையும் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு இருக்காரு. முத்துவும் மீனாவையும் ரொம்பவே மட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் என் 2 மருமகளும் அப்படின்ற இவங்கள என் சொந்த பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, ஆண்டி என்னை விட மீனாவை தான் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, என் பேரை விட மீனாவோட பேரை தான் ஆண்டி அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக நம்ம ஸ்ருதி இருந்துட்டு விஜயாவா காட்டி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்போர்ட்லாம் வச்சுருக்கீங்களா ஆண்டி, அங்கிள் நீங்களும் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லைப்பா, நான் ரயில் ஓட்டிகிட்ருக்கிற போது எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் அது நமக்கு தேவையில்லை தேவைப்படாதுன்னு சொல்லி எடுக்கவே இல்லை, நீங்கள் மறுபடியும் விசா பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம அமெரிக்காவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, மனோஜ் உங்ககிட்ட இருக்குல்ல, அவனுக்கு அப்போவே ஜோசிக்காரங்க சொல்லிட்டாங்கம்மா, நாடு விட்டு நாடு போகிற வாய்ப்பு இவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ அது மூலமாக நடக்கவும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும், மீனா முத்து உங்ககிட்ட இருக்குதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்கக்கிட்டலாம் எப்படிமா இருக்க போகுது, அவங்களுக்கெல்லாம் தேவையில்லை, நம்மளாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து இவங்களுக்கு அனுப்பிவிடலாம், இவங்க 2 பேரும் வீட்டை காவல் காக்கட்டும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. முத்து இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. மீனா, முத்து நீங்கள் 2 பேரும் பாஸ்போர்ட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹனி சொல்லிடுறாங்க. சரி டைம் ஆச்சு, நாங்கள் 3 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம், நாங்கள் நைட் ஃபுல்லாக வந்துட்டு இருந்ததில்ல, ரொம்பவே டயர்டாயிட்டோம், அதனால ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வரணும், விருந்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு கணக்கெல்லாம் எழுதிட்டுருக்காங்க. என்னம்மா என்னாச்சு, எது எழுதிட்டுருக்கீங்க போல இருக்கு, கல்யாணத்துக்கு யார் யாரை கூப்பிடணும் யார் யாரை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். இந்த வாட்டி நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், போன தடவை தான் அந்த கல்யாணம் சிம்பிளாக கோயிலில் முடிஞ்சிருச்சு, நான் இந்த வாட்டி அப்படி இருக்கக்கூடாது, கிராண்டாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை வந்த உடனே நிச்சயதார்த்தம் நடந்ததெல்லாம் ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த கல்யாணம் நடக்கணுன்னா ரோகிணிக்கிட்ட இருந்த ப்ராப்பராக டிவோர்ஸ்
பேப்பர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லாயர்கிட்ட நான் பேசிட்டேங்க. அவங்க இந்த இயரிங் இல்லை அடுத்த இயரிங்க்குள்ள டிவோர்ஸ் பேப்பர் வந்துடும்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஓகே ஆன மாதிரி தான். இவன் கவுன்சிலிங்லேயும் வேண்டாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, அதை வச்சு ஜட்ஜு வந்து கையெழுத்தை மட்டும் போட்டு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கங்க. விஜய் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சி அண்ணாமலை கிட்ட வேறு மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. நானும் மீனாவும் கஷ்டப்பட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் இவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைப்பா. நிச்சயதார்த்தம் நடக்குதில்ல, அதனால் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயை வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறமா நம்ம அண்ணன் மனோஜ் இருந்துட்டு, என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க, 6 மாதம் ஆகுமா? 6 மாதம் ஆகும். எனக்கு தேவை உன்னோட கல்யாணம் இப்போவே நடந்தாகணும். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.